அவங்களுக்கு அதுல இப்ப ஷேரு, அவங்க தான் அதுக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவேன் சொல்லு என்னட்ட. அதே மாதிரிதான் நானும். ஆகையினால பஞ்சமி நிலத்துக்கு நாங்க பைசா கொடுத்து வாங்கிடணும். வாங்கின பின்னாடி அது நீ தப்பு, அது பண்ணி பஞ்சமி என்னைக்கோ ஒரு காலத்துல போனதை இன்னும் அதை புடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தா. ஏன் ஜெயலலிதா காலத்துல போய் குடும்ப முடிச்சாயா? இதே கம்யூனிஸ்ட் போனாயா? இது முரசொலி அலுவலகமே பஞ்சமி நிலத்துல தான் இருக்கு. அதைத்தான் சொல்றேன். பஞ்சமி நிலமே நீ வச்சுக்கோ. இப்ப பட்டியலின மக்களை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்துல இருக்காங்கல்ல, அப்புறம் என்னயா? இல்லையா, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். என்னுடைய சொந்த கிராமத்தில், அதாவது முன்னேறிய சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சாதியில் கூட எழுத படிக்க தெரிஞ்சதை விட அபூர்வமா ஒருத்தர் 2 பேரும் தான் பெருசு. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, புறநோட்டு எழுதி கொடுக்கறதுக்கு இங்க ஊர்லயே 2 பேரும் தான் இருப்பா, அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் கல்வி அறிவு. பழைய காலத்தில் எப்போதும் 60 வருஷத்துக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது அது வரட்டுவாதம், விதண்டாவாதம். பகிரங்கமா தேர்தல் கூட்டணி சேர்றதுக்கு எத்தனை கோடி பணம் வாங்கினான்னு 15, 10, 25 கோடி சரியா சிபிஐ சிபிஎம். அப்ப கூட்டணி சேர்றதுக்கே பணம் வாங்கிட்டு இதெல்லாம் சொன்னா என்னையா? இது கூட்டணிய சம்பந்தம் இல்ல. எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இப்படித்தான் சிந்திக்கணும். ஒரு வட்டம் வச்சிருக்காங்கல்ல, அந்த வட்டத்தை பொதுமக்களே உடைக்கணும். நான் என்ன கேக்குறேன், யாரு உங்களுக்கு என்ன கைய பிடிச்சா உட்காந்து வச்சிருக்கேன்? இருக்கிறதா இது, இல்லைன்னா போயிட்டே இருக்கியா? சார், காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போன அலட்சியமா சொல்றீங்க இல்லையா? அப்ப காங்கிரஸ் உங்க கூட்டணியில இல்ல அப்படின்னா அழகா உங்க மேல பிஜேபி பி டீம்ங்கிற முத்திர குத்தப்பட்டுறாதா? பிஜேபி எவனோ ஒருத்தன் குத்துறாங்கிறதுக்காக கேடயமா இருக்குது உங்க காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியில் தான். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சகிப்பு தன்மை வேற எந்த அரசியல் கட்சியிலையும் பார்க்க முடியாது. எங்கிட்ட பிளெக்சிபிலிட்டி இருக்குன்னாரு. பிளெக்சிபிலிட்டினா என்னன்னு இன்னைக்கு தான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாயிரு இல்லனா போ அப்படிங்கிறது பேர் தான் பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. இல்ல சார், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குல்ல, அதை தாங்க நானும் சொல்றேன். விட்டு கொடுப்பது பிளெக்சிபிலிட்டி காரணம். இருந்தாயிரு போனா போ. கூட்டணி என்பது குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுசாமி ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, திரு காமாட்சி ஐயா, அதே போல சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் தொடர் பே சண்முகம் அவர்கள் தொடர்ச்சியாக பிரஸ் மீட்ல சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து இரு திராவிட அரசாங்கம் மீதும் அவர் பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பா அந்த பஞ்சமி நிலம் விவகாரம் சம்பந்தமாக நீதிமன்றம் 2015ஆம் ஆண்டு 8/10/2015 தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பா மொத்தம் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அதற்குண்டான அந்த பஞ்சமி நிலம். ஆனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது 2 lakhs சம்திங் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே போல பல விஷயங்கள் சொல்றாரு. தலித் மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்துறதுலேயே அரசு முனைப்பு காட்டுது. குறிப்பா பரந்தூர் விவகாரத்தை அவர் சொல்றாரு பே சண்முகம் அவர்கள். அது மாதிரி பல விவகாரங்கள் வைக்கிறாரு. இந்த பஞ்சமி நிலம் இஷ்யூக்கும் இந்த அவங்களுடைய நிலங்களை ஆக்கியூபை பண்றதுக்கும் அரசு மும்முரம் காட்டுதுன்றாரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அதாவது சண்முகம் தொழிலாளிகளுடைய வர்க்கத்தை சார்ந்தவர், அவங்களுக்காக அவர் போராடுறாரு, ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்துல அரசாங்கம் ஒரு காரியத்துக்கு முன்னெடுத்து இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமான்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் போல் நடத்தினா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே இவர் இந்த அளவுக்கு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சமி நிலங்கிறது இது எந்த காலம், எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? இவ்வளவு நாளா அந்த பஞ்சமி நிலத்தை யார் கொதிக்கிருப்பாங்க? முப்பாட்டனு கொதிக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டேன் பூட்டேன் இப்படியே வந்திருக்கோம். வந்த நிலத்தை அவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இயலுமா? அவங்க என்ன ஒன்னும் உளவடி கொடுத்துருப்பான், உள்ள குத்தை கூட்டிருப்பான், இல்ல ஒரு மாட்டு கேஜ் கொண்டு அடமானம் வச்சிருப்பான். இப்படி பல்வேறு இதுகள்ல போய் அதெல்லாம் மறுவி போயிடுச்சு.
இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இது பஞ்சமி நிலத்தை பத்தி எனக்கு அதிகமா திருவண்ணாமலையில நான் ஒரு லேண்டை போய் பார்த்து வாங்கினேன். வாங்கி அது பஞ்சமி நிலம் மாத்த முடியாதுண்ணா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குதுனால என்னன்னா அதுல பார்ட்னரா ஒரு பஞ்சமியை சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு பார்ட்னரா ஒரு பஞ்சமி நிலத்துக்காரரை வச்சு அந்த இடத்துல புரியுதா போனக்கு. அதனால இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. கலைஞர் குடும்பத்திலயும் இருக்காங்கல்ல, கலைஞர் குடும்பத்துல நீங்க என்ன சட்டத்தின்படி இங்க பாரு ஆதி திராவிடர்களுக்கு தான் உரியது. இங்க பாரு ஆதி திராவிடர்களுக்கு உரியதுதான். இன்னைக்கு ஆதி திராவிடர் யாரு? இன்னைக்கு இவருடைய நம்மளுடைய அழகிரியுடைய மிஸ்ஸஸ் ஆதி திராவிடர் தான். அவங்களுக்கு அதுல இப்ப ஷேரு, அவங்க தான் அதுக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவ சொல்லு என்னட்ட. அதே மாதிரிதான் நானும். ஆகையினால பஞ்சமி நிலத்துக்கு நாங்க பைசா கொடுத்து வாங்கிடுறோம். வாங்கின பின்னாடி வந்து அது நீ தப்பு, அது பண்ணி பஞ்சமி என்னைக்கோ ஒரு காலத்துல போனதை இன்னும் அதை புடிச்சுக்கிட்டே தொங்கிட்டு இருந்தா. ஏன் ஜெயலலிதா காலத்துல போய் புடுங்க முடிச்சாயா? இதே கம்யூனிஸ்ட் போனாலையா? அந்த மாதிரி 40 ஏக்கர் பஞ்சமி நிலத்துல தானே பங்களா கட்டி வச்சிருக்கு. இந்த நிமிஷம் வரை எடுக்க முடிஞ்சிச்சா? அந்த அம்மா இருக்கிற தொட்டிக்கு போராட்டம் எல்லாம் பண்ணி பாத்தீங்களா? எல்லாரும் தானே போராட்டம், திமுகவும் தான் பண்ணுச்சு. என்ன புடுங்க முடிஞ்சு? இங்க பாரு, பஞ்சமி நிலங்கிறது அவன் தான் ஆக்கிரமிப்பு பண்ணா தப்பு. காசை வாங்கி அவன் வித்துட்டு போனான்னா அவன் எத்தனையோ பரம்பரை, அவன் முப்பாட்டம் காலத்துல வாங்கினது இதுவரையும் தொடரணும்னு என்ன இருக்கு? அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? அவனால அதுல பயிர் பண்ண இயலாது. அப்புறம் என்ன பண்ணுவான்? யாருக்காவது குத்தைக்கு தானே கொடுக்கணும், அல்லது யாருக்காவது ஒத்திக்கி விடணும், இல்ல எவனுக்காவது விற்கணும். இதுதானே நடக்கும். இன்னும் திரும்ப இந்த பஞ்சமி நிலத்தை பிடிச்சிட்டு தொங்குறது பூரா அரசியலுக்காக பண்றாங்களே தவிர உண்மை நிலைமை என்னன்னு இந்த முட்டாள்களுக்கு புரியறதே இல்ல. இது முரசொலி அலுவலகமே வந்து பஞ்சமி நிலத்துல தான் இருக்கு. அதைத்தான் சொல்றேன். பஞ்சமி நிலமே நீ வச்சுக்கோ. இப்ப பட்டியலின மக்களை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்துல இருக்காங்கல்ல. அப்புறம் என்னயா? இல்லையா, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. கலைஞர் 1974 கலைஞர் அவர்கள் பஞ்சமி நிலம் தெரிந்தே வாங்கியிருக்க மாட்டாரு அப்படிதான் சொல்றாங்க. கலைஞர் அக்யூஸ் பண்ணல. மதர் பத்திரிகையே கேக்குறாங்க, டாக்டர் ஐயா உள்பட எதிர்கட்சி. மதர் பத்திரம் யாருக்கு இருக்கு? நான் என்ன பஞ்சமி நிலம் கொடுக்கும் போது அரசாங்கம் வந்து பத்திரம் போட்டு அவனுக்கு கொடுத்தாங்க சொல்ல இயலுமா? எவனுக்காவது தெரியுமா? பஞ்சமி நிலம் ஒதுக்கீடு பண்ணும் போது அதுக்கு வந்து பத்திரம் போட்டுதான் அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. சும்மா ஒரு பட்டா இந்த மாதிரி இந்த ஒரு அந்த மேப்பை போட்டு இந்த மேப்பு இந்த லேண்டு இவ்வளவு, இது பஞ்சமி லேண்டு என்ன இருக்கு, அவங்க அட்ரஸ் போட்டு என்ன இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். நான் முன்னாடி அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பேப்பரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு வாங்கி போச்சு. அது பூரா இத்தும் அப்படியே போச்சு. சும்மா என்னமோ பஞ்சமின்னு பரதேசம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. திரு வேலுசாமி சார், நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? திரு சண்முகம் அவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்திருக்கிறார். இரு திராவிட கட்சிகள் மீதும் அவர் வந்து இந்த படி சுமத்துக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு கேட்டா, இவர் சொல்றதுல ஒரு முழு நியாயம் இல்லைன்னா கொஞ்சம் நியாயம் இருக்கு. என்னன்னா, பஞ்சமி நிலம் என்று ஒதுக்கியது, அதுக்கு காரணம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அது ஒதுக்கியவர்கள் தவறா ஒதுக்கல. அன்றைக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக வருகிற வரை தமிழ்நாட்டில் எழுத படிக்க வேண்டிய எண்ணிக்கை வெறும் 7% தான். அந்த 7%த்துல கிட்டத்தட்ட 5% மேட்டுக்குடி மக்கள் தான் இருப்பாங்க. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். என்னுடைய சொந்த கிராமத்தில், அதாவது முன்னேறிய சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சாதியில் கூட எழுத படிக்க தெரிஞ்சவில்லை அபூர்வமா ஒருத்தர் 2 பேரும் தான் பெருசு. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, புறநோட்டு எழுதி கொடுக்கறதுக்கு இங்க ஊர்லயே 2 பேரும் தான் இருப்பாங்க. அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படித்தான் கல்வி அறிவு இருந்தது. அந்த நேரத்துல பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எழுத படிக்க தெரிஞ்சவொடனே ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஊர்ல ஒருத்தர் 2 பேர் கூட இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட மக்களுக்கு அதை ஒதுக்குகிற போது ஓமாந்துரார் காலத்துல திட்டமிட்டு அதை ஒதுக்குனாங்க. அதை நம்ம அதெல்லாம் கடந்த காலம் வரலாறு புரிஞ்சுட்டான்னு தெரியும். அது ஏன் அதை பண்ணாங்கன்னா, இவர்களுக்கு ஏற்கனவே கல்வி அறிவு இல்லை, விவரம் தெரியாது. இவரிடத்துல வேற யாரும் ஏமாத்தி இதை வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் வேற யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. அப்படியே யாருக்காக கொடுக்கறதால அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி அதுக்கு பேர் தான் பஞ்சமி நிலங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சட்டம் காலங்காலத்துக்கு 5000 ஆண்டுக்கு அப்படியே தான் இருக்கணுமானா இல்லை. அன்றைக்கு இருந்த நான் தான் முதல்ல தெளிவா சொன்னேன். ஒரு அரசாங்கம் என்பது கல்வெட்டு சாசனம் போல சில சட்டங்களை வைக்க முடியாது. அந்த காலத்திற்கு ஏற்பட்ட மாறுகின்ற ஒவ்வொரு தேவைகளையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு அதை தீர்ப்பதற்கான முன்னெடுப்பை அவர் எடுக்கணும்.
அந்த அடிப்படையில் தான் இவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இப்பதான் நடக்குன்னா முன்னாலேயே பஞ்சம் நடந்திருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரலாம் அது இல்லை. இப்ப அவரிடத்திலே விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதை போல ஒரு இப்ப எனக்கே நான் பஞ்சம் நிலம் ஒதுக்கி காலம் வச்சிருக்கேன். நான் சாதாரணமா இருந்தேன். அதுக்கப்புறம் படிச்சு என் பிள்ளைங்க ஏதோ வேலைக்கு வந்துருச்சு. அந்த ஊர்ல அந்த நிலத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? யாருக்காக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். விற்க முடியாதுன்னா அது எனக்கு இருந்து பயன் இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கு இல்லைங்களா? இதையும் புரிந்து கொண்டுதான் அப்பப்ப தேவைக்கு நீங்க என்னங்க, அந்த காலத்துல எங்க அப்பா குடிவிதான் வச்சிருந்தாரு, எங்க அப்பாவே வச்சிருந்தாரு. இப்ப எல்லாம் கிராப் வச்சிருக்கோம். அப்பா நல்ல சட்டை கூட தீபாவளி போட்டாலே பெருசு. இப்ப என் பிள்ளைங்க வந்து உலகம் முழுக்க சுத்திட்டு வர்றான். திருச்சி இருந்து எங்க ஊருக்கு 20 கிலோமீட்டர் தான். திருச்சிக்கு போயிட்டு வந்தாலும் கோட்டைக்கு போயிட்டு வந்தாலும் நானே பார்த்திருக்கேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க உலகத்துல போகாத நாடு கிடையாது. இப்படி ஒவ்வொரு நாளும் உலகம் மாறிக்கொண்டு வருகிற போது பழைய காலத்தில் எப்போதும் 60 வருஷத்துக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது அது வரட்டுவாதம், விதண்டாவாதம் தான். அதை மாற்றி முன்னேறுவதற்கான வழி என்னன்னு இருக்கு, அதை பத்தி தான் நம்ம பேசணும். இவர்கள் சொல்லுகிற இதே இந்த கோரிக்கை ஏன் அவர் சொன்னார், நீங்க சொன்னீங்களே ஒருத்தர் அரசியல் கட்சி தலைவர் பகிரங்கமா தேர்தலில் கூட்டணி சேர்றதுக்கு எத்தனை கோடி பணம் வாங்கினான்னு 15, 10, 25 கோடி தெரியும். சரியா சிபிஐ சிபிஎம். அப்ப கூட்டணி சேர்றதுக்கே பணம் வாங்கிட்டு இதெல்லாம் சொன்னா என்னங்க? அதனால நாம் மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அவன்கிட்ட மாற்றத்தை தொடரும். நான் உங்ககிட்ட ஒரு நியாயம் சொல்றேன்னா அந்த தவறை நான் செய்யாமல் அப்படி சொல்றேன். நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், ஆனா நீ மட்டும் பண்ணக்கூடாது என்று சொல்வதில் எந்த பயனும் இல்லை. எலக்டோரல் பாண்ட்ல கூட ஒரு பைசா கூட சிபிஐயோ சிபிஎம் வாங்கலையே சார். எலக்டோரல் பாண்ட்ல சிபிஐ சிபிஎம் மட்டும்தான் ஒரு பைசா கூட நிதி. அவசரப்பட்டு சொல்லி உங்களை புடிச்சு போட்டு போயிட போறாங்க. கேவலம் நினைச்சாங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்கள் எளிமையான தோற்றத்தோடு இருந்தாலும் கோடீஸ்வரர்களாக தான் வாழ்ந்தார்கள். எனக்கு பெரிய பட்டியலே சொல்ல முடியும். அது சில விதிவிலக்குகள் ஒரு அற்புதமான மனிதர்கள் இருந்தாங்க. ஜீவானந்தத்தை போன்ற ஒரு நேர்மையான தலைவர் இருந்தாங்க. அது எல்லா கட்சியிலும் உண்டு. அதனால இந்த கட்சியெல்லாம் ரொம்ப யோக்கியமா இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. அதாவது சதவீதம் கூட குறைச்சிருக்கும். எல்லா கட்சியிலும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் தப்பானவர்கள் இருக்கிறாங்க. லெஸ்ஸர் ஈவில் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதை போல குறைந்தபட்ச தீமை எதுவோ அதைத்தான் நாம் ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை விட்டுட்டு அதிகபட்ச தீமையை தேர்ந்தெடுக்கிற போதுதான் சிக்கல். அதே போல கூடுதலா இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, தலித் மக்களுடைய நிலங்களை வந்து ஆக்கியூபை பண்றதுல அரசு மும்முரமா இருக்கு. குறிப்பா அந்த பரந்தூர் விமான நிலையம் விவகாரத்துல எல்லாம் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. ஒரு இடத்தில் ஒரு பொண்ணு திருச்சியில பிஹெச்எல் வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருச்சியுடைய ஸ்ட்ரக்சரே மாறுச்சு. அது எடுக்கிற போது அதுல தலித் மக்களுடைய நிலைமை இருக்காதா? ஒரு பெரிய விசாலமான சிந்தனையோடு சில காரியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம். விவசாயம் எப்படி முக்கியமோ அதே போல தொழிலும் முக்கியம். தொழில் எப்படி முக்கியமோ அந்த இரண்டையும் மேம்படுத்துவதற்கு கல்வி முக்கியம். இந்த மூன்றும் சேர்ந்து வருகிறவோ நாடு முன்னேறுகிற நேரத்துல விமான தளமோ அல்லது கப்பல் தளமோ அல்லது ரயிலோ இந்த போக்குவரத்தும் வரும். நீங்க உங்க சின்ன வயசுல கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்க, மேம்பாலங்கள்லாம் வந்திருக்குன்னு தேவை வந்திருக்கு. தேவை வரும்போது மாத்திரம் இல்லை, நவீன தேவைகளை உலக மட்டத்தோடு நாம போகணும். இந்த கையில வச்சிருக்கோம். 25 வருஷத்துனால போனை பத்தி நான் சொன்னா உங்களுக்கே சிரிப்பா இருக்கும். போனுக்கு டயல் கூட பண்ண மாட்டாங்க, எக்ஸ்சேஞ்சரை சொல்லணும். அவன் அங்க இருந்து கனெக்ஷன் கொடுத்தாதான். லைட்னிங் கால் போட்டாலே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். எங்க கிராமத்துல இருந்து திருச்சியில இருக்கிற பேசுறதுக்கு அதுக்குள்ள நடந்தே போயிடலாம். இப்படி இருந்தது மாற்றம் உலகத்தரத்துக்கு மாற்றி வருகிற போது அதற்கே இந்தியாவில் கடும் எதிர்ப்பு இருந்துச்சு. ராஜீவ்காந்தி வர்ற போது இதே மாதிரி தொழிற்சங்கம்லாம் தப்பு, கணினி வந்தால் ஏற்கனவே இங்க வந்து வேலையில்லா திண்டாங்க, இன்னும் மோசமா போயிருந்தாங்க. அது அவர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில் இருந்த தொழிற்சங்கமே இருந்தது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழுவிலே எதிர்ப்பு வந்தது. அதையும் மீறி உறுதியாக நின்று அதை கொண்டு வந்தார் ராஜீவ்காந்தி. அவருடைய உறுதி இன்றைக்கு இருக்கிற இந்திய மக்களால் நன்றியோடு பார்ப்பதற்கு காரணமாயிருச்சு. இப்போது ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு. அதே பிரதமர் அவர்களும் விளக்கம் கொடுக்குறாரு. ஏஐ தொழில்நுட்பம் வருவதால வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புகள் பாதிப்பு ஏற்படாதுங்கிறதும் சொல்றாரு. இல்ல நவீன காலத்துல ஒரு வளர்ச்சி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உலக தரத்தோடு போகிற போது சிலவற்றை நாம் செஞ்சுதான் ஆகணும். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். அப்ப அவர் நான் அந்த கட்சி தலைவர் பார்த்து கேட்கிறேன், தொழிற்சங்கம் நடத்துறாரா இல்ல அரசியல் கட்சி நடத்துறாரா? விவசாய பிரச்சனை பத்தி அவர் பேட்டியில ஏதாவது சொல்லியிருக்காரா? 5 வருஷத்துக்கு முன்னால வித்த நெல்லு விலை தான் இன்னைக்கு விக்குது. 5 வருஷத்துக்கு முன்னால வித்த தேங்காய் விலை தான் இன்னைக்கு விக்குது விவசாயிகிட்ட. ஆனா இங்க சாப்பாடு கட்டுற ஹோட்டலுக்கு போனா 4 மடங்கு விலை கூடி போச்சு ஏன்னு அவர் பேசியிருக்காரா?
தேங்காய் 5 ரூபாய்க்கு தான் வாங்குறான், இங்கே 25 ரூபாய்க்கு விற்குது ஏன்னு பேசியிருக்காரா? அதனால வெறும் தொழிலாளிகளை பற்றி மட்டுமே பேசுவது என்பது சந்தா காசுக்காக வேணா பொருந்தலாம் ஒழிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக. அதனால ஒரு அரசியல் கட்சி பெருவாரியான மக்களுடைய பிரச்சனை முன்னெடுத்து பேசி அவர்களுக்காக ஒரு வக்கீலாக இருப்பதா ரொம்ப முக்கியம். இப்படியான முரண்பாடுகள் கொண்ட குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ நான் முரண்பாடு நான் எப்ப சொன்னேன்? இல்ல சார், நீங்களே நான் சொன்னதா முரண்பாடு இல்ல ஓகே இல்ல திமுக அவங்க நீங்களே சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லா கட்சிகளும் அந்த கட்சி தலைவர்கள்லாம் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல ஒப்பீட்டுகளோட சொன்னீங்க இல்லையா, முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னு சொல்லி. அதை நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல இப்போ அதான் சார், இப்போ அவர் இப்ப இதன் மூலியமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஒரு அதிருப்தியை தெரிவிக்கிறாரா சார்? இது நான் திரும்பி என்னன்னு ஒரு சின்ன வட்டத்துடைய தாண்ட மாட்டேங்க. இது கூட்டணியை சம்பந்தம் அல்ல. எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இப்படித்தான் சிந்திக்கணும் ஒரு வட்டம் வச்சிருக்காங்கல்ல, அந்த வட்டத்தை பொதுமக்களே உடைக்கணும். மக்கள் பிரச்சனைக்காக பேசுகையா, மக்கள் பிரச்சனைக்காக சிந்திக்கையா, மக்கள் பிரச்சனைக்காக திட்டம் போடுகையா என்று மக்களிடத்துல ஒரு நெருக்கடி உருவாகும். அதைத்தான் நான் சுத்தி வர்றேன். இந்த கட்சி தான் தப்பு, இந்த கட்சி தப்புன்னு இல்லை. நான் எதுக்காக கம்யூனிஸ்ட் சொன்னா, அவர் தொழிலாளர் மட்டும் சொன்னாரு, பட்டியலத்தை பற்றி மட்டும் சொன்னாருன்னா அப்ப பொதுமக்களை பற்றி பேசவே மாட்டீங்களா? விவசாயிகளை பத்தி, விவசாயிகளோட பெரிய சமூகம் என்ன இருக்கு, அதை பற்றி இவங்க என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்க. அதனால இந்த நாடு உயரணும்னாக்க மக்கள் தனி மனித வாழ்க்கை அவன் மேம்பட்டாதான நாடு உயர முடியும். அந்த தனி மனிதனுடைய தேவை ஒரு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போற போது அவனுடைய வருமானம் உயர்தா இல்லை. நான் அதான் முதல்ல சொன்ன வேடிக்கைக்கு சொல்லல. நான் திருச்சியில இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது காலையில பல்லவன் ட்ரெயின்ல வந்து இறங்குவேன், எக்மோர் ஸ்டேஷன்ல ஏத்தாப்புல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவேன். 5 வருஷத்துக்கு முன்னால அளவு சாப்பாடு 40 ரூபா, இன்னைக்கு 180 ரூபா. ஆனா நெல்லு விலை 5 வருஷத்துக்கு முன்னால 1300 ரூபாய், இன்னைக்கு 1300 ரூபா தான். இதை கேட்டாதான் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு தலைவனா இருக்கணும் யோகிதன். அதை விட்டு எதேதோ கேட்டாங்க பிரயோஜனம். பொருளாதார ஏற்றத்தாழ்வு இப்போ அதாவதுங்க கன்சியூமர் ப்ரொடியூசர் 2 பேரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறது அரசுடைய வேலை. சில நேரங்களில் ப்ரொடியூசர் உற்பத்தியாளர் சந்தோஷமா இருப்பான், உபயோகிப்பாளர் கஷ்டப்படுவான். சில நேரத்துல உபயோகிப்பாளர் சந்தோஷமா இருப்பான், உற்பத்தியாளர் கஷ்டப்படுவான். ஆனா நீண்ட காலமாக இங்க உபயோகிப்பாளர் கஷ்டப்படுறான், உற்பத்தியாளர் கஷ்டப்படுறான். இதை பத்தி யோசிச்சு இதற்காக குரல் கொடுத்தா தான் நீ அரசியல் கட்சி தலைவர். இல்லைன்னா அதை வச்சு பிசினஸ் பண்றேன்னு. ஓகே திரு காமாட்சியா, உங்களுடைய கருத்தை நீங்க பஞ்சமி நிலையத்துக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. பட் ஆனா அந்த தலித் மக்களினுடைய அந்த அவங்களுடைய நிலங்களை ஆக்கியபை பண்றதுல மும்முரமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. இல்ல இப்போ பஞ்சமி நிலத்துல ஒரு விஷயம், பஞ்சமி நிலத்தை இப்ப ஏர்போர்ட்டுக்கு எடுக்கும்போது அங்க மற்றவங்கள்ட்ட என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோமோ அதே ரேட்டுக்கு தான் அந்த பஞ்சமி நிலத்தையும் எடுக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, பஞ்சமி நிலம் ஸ்கொயர் ஃபீட் 300 ரூபான்னா தனியா மற்றவங்கள்ட்ட எடுக்கும்போது அதே 300 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம், இதுவும் 300 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 2வது, அந்த காலத்துல அவங்க வந்து திரு வேலுசாமி அவர்கள் சொன்னது சரி, அவங்கள முன்னேற்றத்திற்காக அவங்க விற்கணும்னா கூட அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கே விற்கணும்னு ஒரு ஜீவோ போட்டு அன்னைக்கு அதை கொடுத்துட்டாங்க. யார் ஓமந்தூரார் காலத்துலதான் கொடுக்கப்பட்டது, அது காங்கிரஸ் பீரியட் தான் அது, சரியா? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, 75 வருஷம் ஆகிப்போச்சு. 75 வருஷத்துல இன்னைக்கு உலகம் எவ்வளவோ மாற்றங்கள் உண்டு பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய நாடுகள்லாம் சிதறுண்டு சின்ன சின்ன நாடா போயிடுச்சு. அன்றைக்கு நம்ம பாகிஸ்தானோட சேர்ந்து இருந்தோம், இன்னைக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு. பாகிஸ்தான் இப்ப 2ஆ போயிடுச்சு. ரஷ்யா உதிரியா இருந்ததெல்லாம் ஒரே ரஷ்யான்னு ஒரு சோவியத் யூனியன் வந்துச்சு. அந்த சோவியத் யூனியன்ல இருந்து பல நாடுகள் பிரிஞ்சு போச்சு. அது மாதிரி உலக அமைப்புகள்ல பூலக ரீதியா பல்வேறு பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும்போது இது மாத்திரம் ஏன் அப்படியே ஒரு பஞ்சமி நிலம் ஒருத்தருக்கு இருக்கு, ஒரு பட்டியல் இனத்துக்கு, அவரு அதை விற்கணும். நான் போய் வாங்கினா அதுக்கு கூடுதல் ரூபா கொடுப்பேன். இதே இது ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்து வாங்கினாக்க நான் இவ்வளவுதான் கொடுப்பேன். ஏன்னா அவர் விற்க வேண்டியது ஒரு பட்டியல் இனத்துக்கு தானே விற்கணும். அதுக்கு அப்ப மார்க்கெட்டிங் இருக்காது இல்ல, அவங்க குறைச்சு தானே வாங்குவாங்க. அப்ப அவர் பாதிக்கப்படுறாரு. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இப்ப தாய் உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பஞ்சமி நிலத்தை யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் மார்க்கெட் ரேட்டிற்கு விற்பதற்கு அனுமதி கொடுக்கணும்.
அப்படி ஒரு ஜீவோவை சட்டமன்றத்துல நிறைவேற்றினா அன்றைக்கு இது சட்டமன்றத்துல தான் நிறைவேற்றப்பட்டுதான் ஓமத்தூரார் காலத்துல தரப்பட்டது. அதே மாதிரி இப்ப சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சுன்னா யாருக்கு வேணாலும் வித்துக்கிட்டு போயிடலாம். அவன் இதை வச்சுக்கிட்டாவது கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்றது. தகவலுக்காக கேட்கிறேன், மாநில அரசுக்கு அதுக்கு அந்த வரம்பு உண்டா? இது உண்டு. மாநில அரசால் போடப்பட்டதுதான் இது. இந்த சட்டம் ஒன்றிய அரசால் போடப்பட்டது இல்ல, மாநில அரசால் போடப்பட்ட சட்டம் தான் அது. அதனால மாநில அரசுக்கு அதுல முழுக்க தொடர்ந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க ரொம்ப மனம் உடைந்து வெந்து போய் தான் நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லி இந்த ஆட்சியை பொறுத்தவரை நான் என்ன கேட்கிறேன், யாரு உங்களுக்கு என்ன கையை பிடிச்சா உட்காத்தி வச்சிருக்கேன்? இருக்கிறதா இரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கியா? யாரு சொன்னா? நாங்க இங்க பாரு, நாங்க சரியா இருக்கோம். உங்களுக்கு இந்த கட்சியில இருந்தா, இந்த கூட்டணியில இருந்தா சௌகரியமா இருக்கும். 4-10 காங்கிரஸ் நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வர சொன்னீங்களே, காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். நான் இப்பயும் தான் சொல்றேன், நாளைக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சியில நான் இருந்தவன். ஒழுங்கா இந்த மாதிரி கதை சட்டையை போட்டுக்கிட்டு அந்த வெள்ளை குங்காம மடிப்பு கலையாம தான் இருப்பானே தவிர எவனும் உட்காந்து வேலை பார்க்க மாட்டான். நான் கஷ்டப்பட்டேன் காங்கிரஸ்ல. அதனாலதான் சொல்றேன், 2019 ராகுல் காந்தி பிரதமரா முன்னிலைப்படுத்தி தான் நீங்க 53% வாக்குகளை இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்று 39 நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் உங்களை வாக்களிச்சாங்க. அப்போ அவங்களுடைய பங்களிப்பு சுத்தமா இல்லை, நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஒன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் வெற்றிங்கிறது மக்கள் தான் பார்த்து ஓட்டளிக்கணும். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கல, எங்க எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா வாக்களிச்சுட்டு போறாங்க. ஏப்பா இதை வச்சு பொழப்பு நடத்துறவன் தான்ப்பா கஷ்டப்படணும். இதை வச்சு திமுக ஒன்னும் பொழப்பு நடத்தல, புரிஞ்சுக்கோ. நாங்க இதை வச்சு பொழப்பு நடத்தல. ஆகையினால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த கூட்டணி கலையாது. காரணம் என்னன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சகிப்பு தன்மை வேற எந்த அரசியல் கட்சியிலையும் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு திரு சீமானை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சீமான் காங்கிரஸ் ஒரு சுயமரியாதை கட்சி சார். இப்ப நீங்க பாருங்க, 2011 அறிவாலயத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நமக்கு. 63 நாயன்மார்கள் நம்ம சீட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2016 திரு EVKS அமரர் EVKS இலக்கோன் தலைமையில 41 சீட்டு பெற்றாங்க. அப்படியே நாளடைவில் குறைஞ்சி 2020 25 சீட்டு குறைச்சிங்க. இப்பவும் குறைக்கதான் பாப்பீங்க. அது எப்படி அவங்க ஏத்துப்பாங்க காங்கிரஸ் கட்சி? காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கல, வேற எங்க வேணாலும் கூட்டணி போ. யாரு அவங்கள கைய பிடிச்சி இழுத்தா? இப்ப இங்க பாரு இருப்பா, அரசியல்னா அரசியல பேசு. இப்ப டெல்லி பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸ் கட்சியும் நம்மளுடைய கெஜ்ரிவாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நின்றுதா கிட்டத்தட்ட நீ கெஜ்ரிவால் ஆட்சி கூட்டணியா கூட இருக்கலாம் சார். நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் கூட்டணியா தான் இருந்தாங்க. பிஜேபி தான 7 ஸ்வீப் அடிச்சல. அது இல்ல, நாளுக்கு நாள் நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. ஈரோட்ல என்ன ஆச்சு? ஈரோட்ல அன்னைக்கு சீமான் என்ன ஓட்டு வாங்கினாரு? 12,000 ஓட்டு வாங்கினாரு. இன்னைக்கு என்ன வாங்கியிருக்காரு? 23,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால அரசியல்ல இதெல்லாம் சார் காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போன அலட்சியமா சொல்றீங்க இல்லையா? காங்கிரஸ் உங்க கூட்டணியில இல்ல அப்படின்னா அழகா உங்க மேல பிஜேபி பி டீம்ங்கிற முத்திர குத்தப்பட்டுறாதா? பிஜேபி எவனோ ஒருத்தன் குத்துறாங்கிறதுக்காக இருக்கிறது உங்க காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியில் தான். நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இருக்குது, நாங்கள் இருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இதே கெஜ்ரிவால் இருக்காரு, மம்தாவும் இருக்காங்க. நாங்க எல்லாருமே இந்தியா கூட்டணியில இருக்கோம். அப்பப்ப எங்களுக்குள்ள சில பிணக்குகள் வரும். அதை வச்சுக்கிட்டு நீங்க குளிர்காயெல்லாம் நினைச்சீங்கன்னா இயலாது, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை. ஆகையினால வரக்கூடிய 2026 தேர்தல்ல எங்களை யாரும் ஒரு பழமொழி சொல்லுவான், நீரை பெரும்பாலும் அடிச்சு பிரிக்க முடியாது. அது மாதிரி எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவ்வளவுதான். அது அந்த நிமிஷம் தான், பேசுற வள்ளியும் தான். பேசி முடிச்சாச்சுன்னா அது மறந்து போயிட்டே இருப்பாங்க. இது இங்க பாரு கண்ணு, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க கண்ணு. 2 காது அதுக்கு தான் கொடுத்துருக்கான் கடவுள், புரிஞ்சுக்கோ. திரு வேலுசாமி சார், தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு சம்பந்தமா திரு காமச்சையா பல விஷயங்களை நீங்க உள்வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாத வருஷம் அவர் தான் கேட்டிருக்கேன். எங்கிட்ட பிளெக்சிபிலிட்டி இருக்குன்னாரு. பிளெக்சிபிலிட்டினா என்னன்னு இன்னைக்கு தான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாயிரு இல்லைன்னா போ அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. இல்ல சார், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குல்ல, அதைத்தாங்க நானும் சொல்றேன். விட்டு கொடுப்பது பிளெக்சிபிலிட்டி காரணம். இருந்தாயிரு போனா போ. கூட்டணி என்பது ஒருவரை மதிப்பதுதான். அதுல ஒரு வித்தியாசம் வருகிற போதுதான் பிரச்சனைகள் வரும். அதை புரிஞ்சுக்கணும்.
இப்ப ஈரோடுல நாங்க இருந்த தொகுதி தான், அவங்க கேட்டாங்க, நாங்க கொடுத்திருப்போம். இது வந்து கூட்டணியில மோதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இருந்த இடத்துல அவர்கள் கொடுத்திருக்கோம். அப்ப பிளெக்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட இருக்கு. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடுக்குள்ளே, தமிழ்நாடுக்குள்ள இந்தியா இருக்கு. இவங்க திமுக தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு, ஆனா காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்கு. அதனால இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டங்கள் தமிழ்நாட்டையும் சேர்த்தான் பாதிக்கும். அதற்காக உங்களுக்கு காங்கிரஸ் கவசமே ஒழிய காங்கிரசுக்கு திமுக கவசம். திமுகவுக்கு வெளியிலிருந்து எதிர்ப்பு வந்தா, பாதிப்பு வந்தா காங்கிரஸ் காப்பாற்ற முடியும். இப்படி உங்களுக்குள்ளேயே எதிர்ப்பை நீங்க உருவாக்கிட்டா நாங்கள் யாரும் காப்பாற்ற முடியாது. கூட்டணி என்பது வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்பே இல்லைன்னாக்கா அது பேர் கூட்டணி கிடையாது, அது அடிமை கூடாரங்கள் அர்த்தம். ஒரு கட்சிக்குள்ளேயே பல்வேறு கருத்துக்கள் வரும், கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை கடந்து ஒரு பொதுவான நோக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வை. நான் இந்த கூட்டணியை பார்ப்பது என்பது கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் அல்லது சிறுத்தைகள் அல்லது மற்ற கட்சிகள், இது எதுவாக இருந்தாலும் திமுக எல்லாம் சேர்ந்து இருக்கிற போது, நமக்கு முன்னால் இந்தியாவுக்கு போராடி வாங்கிய சுதந்திரம் இருக்கிறது, அந்த சுதந்திரம் பறி போய் இங்கே சர்வாதிகாரம் வருவதற்கான ஒரு நிலைமை இருக்கிறது, அது வந்துவிடக் கூடாது. அந்த ஒற்றை இலக்கு தான் நம்ம பார்க்கணும், மற்ற எல்லாத்தையும் செகண்டரியா பார்க்கணும். அதனால ஒரு அரசியல் கட்சிங்கிறது எல்லாருக்குமே பதவிக்கு வரணுங்கிற ஆசை இல்லைன்னா எதுக்கு கட்சி வைக்கிறான்? அவன சன்னியாசியா கட்சி வைக்கிறான்? சன்னியாசி மடம் நடத்துறான் கட்சி.